ஒரு காலத்தில், மிகவும் பழமையான காலத்தில், அரேபியாவின் ஒரு செழிப்பான நகரம் இருந்தது. அந்த நகரம் ஒரு சாதாரண நகரம் இல்லை, அது ஒரு கனவு போல இருந்தது. காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் அந்த நகரம் தங்க நிறத்தில் ஒளிரும். சந்தைகள் மக்களால் நிரம்பியிருக்கும். வாங்க வாங்க, புதிய மசாலா, அழகான பட்டாடை என்ற கூச்சல்கள் அங்கும் இங்கும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். மசாலாவின் மனம் காற்றில் கலந்துவிடும். தங்க நாணயங்கள் சூரிய ஒளியில் மின்னும். ஒவ்வொரு தெருவும் ஒரு கதையை சொல்லும் போல இருக்கும். ஆனால் அந்த நகரத்தின் ஒரு மூலையில் அந்த ஒளி, அந்த செல்வம் எல்லாம் இல்லாத ஒரு சிறிய குடும்பம் வாழ்ந்தது. அந்த குடும்பத்தில் 2 சகோதரர்கள். மூத்தவன் காசிம், இளையவன் அலிபாபா. அவர்கள் இருவரும் சிறுவயதில் மிகவும் நெருக்கமானவர்கள். ஒரே வீட்டில் ஒரே உணவை பகிர்ந்து ஒரே கனவுகளுடன் வளர்ந்தவர்கள். ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் அவர்களின் தந்தை நோயால் பலவீனமடைந்தார். வீட்டினுள்ளே அமைதி மட்டும் இருந்தது. சில நாட்களில் அவர் இறந்தார். அந்த ஒரு நாள் அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. சொத்து பகிர்ந்து கொள்ளப்பட்டது. ஆனால் காசிம், அவன் மனதில் பேராசை வளர்ந்தது. அவன் நினைத்தான், எல்லாமே எனக்கு வேண்டும். அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் எல்லா பணத்தையும், வியாபாரத்தையும், நல்ல வீட்டையும் தன்னிடம் வைத்துக் கொண்டான். அலிபாபா காலியான கைகளுடன் நின்றான். ஆனால் அலிபாபா ஒரு நல்ல மனம் கொண்டவன். அவன் மெதுவாக சொன்னான், நான் உழைத்து வாழ்கிறேன். அவன் தனது மனைவியுடன் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்தான். அந்த குடிசை பழையது, சிறியது, சில இடங்களில் சுவர் உடைந்திருந்தது. ஆனால் அங்கே அன்பு இருந்தது. அதுதான் அவர்களின் செல்வம். அலிபாபாவின் வாழ்க்கை எளிமையானது. ஒவ்வொரு காலையும் சூரியன் உதிக்கும் முன் அவன் எழுந்து தன் கழுதையை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் செல்வான். அவன் மரங்களை வெட்டுவான், அதை கட்டுவான். அந்த மரங்களை நகரத்துக்கு கொண்டு சென்று விற்று வாழ்க்கையை நடத்துவான். அந்த பணம் சாப்பாடு மட்டும் போதுமானது. ஆனால் ஒரு நாள் சூரியன் மிகவும் கடுமையாக இருந்தது. அலிபாபா காட்டின் ஆழத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு சத்தம், முதலில் மெதுவாக, பின்னர் அதிகமாக, குதிரைகளோடும் சத்தம். அலிபாபா பயந்தான். யாரோ வருகிறார்கள். அவன் உடனே ஒரு பெரிய மரத்தின் பின்னால் மறைந்தான். அவன் மெதுவாக பார்த்தான். அவன் கண்கள் அதிர்ச்சியில் பெரிதானது. 40 பேர், கருப்பு உடையில், கத்திகள், ஆயுதங்கள். அவர்கள் முகம் கடுமையாக இருந்தது. அவர்கள் திருடர்கள். அவர்கள் எல்லாம் ஒரு பெரிய குகையின் முன் நின்றார்கள். அந்த குழுவின் தலைவன் முன்னால் வந்து உயர்ந்த குரலில் சொன்னான், ஓபன் சிம் சிம். அந்த குகை மெதுவாக திறந்தது. அலிபாபா அதிர்ச்சியில் உறைந்தான். இது என்ன மாயம்? அவன் நம்ப முடியவில்லை. திருடர்கள் எல்லாம் அந்த குகைக்குள் சென்றார்கள். சில நேரம் கழித்து வெளியே வந்தார்கள். மீண்டும் க்ளோஸ் சிம் சிம்.
குகை மூடப்பட்டது. அவர்கள் சென்றதும் அலிபாபா மெதுவாக வெளியே வந்தான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. அவன் யோசித்தான், இதை நான் முயற்சி செய்யலாமா? அவன் பயந்தான். ஆனால் ஆர்வம் வென்றது. கீரி குகைக்கு அருகே சென்றான். அவன் மெதுவாக சொன்னான், ஓபன் சிம் சிம். குகை திறந்தது. அவன் உள்ளே சென்றான். அவன் கண்கள் மின்னின. அவன் பார்த்தது தங்கம், வைரம், நகைகள், பொற்கிண்ணங்கள். அந்த குகை முழுவதும் பொக்கிஷம்தான். ஆனால் அலிபாபா பேராசை இல்லாதவன். அவன் நினைத்தான், எனக்கு தேவையான அளவு மட்டும் போதும். அவன் சில தங்க நாணயங்களை மட்டும் எடுத்தான். ஒரு துணியில் வைத்தான். மேலும் ஒரு அழகான பொற்குடுவை எடுத்தான். அவன் வெளியே வந்து க்ளோஸ் சிம் சிம் என்றான். குகை மூடப்பட்டது. அவன் வீட்டிற்கு திரும்பினான். அவன் தனது மனைவியிடம் அனைத்தையும் காட்டினான். அவள் அதிர்ச்சி, மகிழ்ச்சி. அவள் சொன்னாள், இதை கணக்கிட வேண்டும். அவள் காசிம் மனைவியிடம் ஒரு அளவு கருவி கேட்டாள். சீர்காசிம் மனைவி சந்தேகப்பட்டாள். எதற்கு ஸ்கேல்? அவள் ஒரு திட்டம் போட்டாள். ஸ்கேல் கீழே மெழுகு ஒட்டினாள். அலிபாபா மனைவி தங்கத்தை அளந்தாள். பின்னர் ஸ்கேல் திருப்பி கொடுத்தாள். காசிம் மனைவி அதை பார்த்தாள். ஒரு தங்க நாணயம் அதன் கீழே ஒட்டியிருந்தது. அவள் கண்கள் விரிந்தது. அலிபாபாவுக்கு தங்கமா? எப்படி? இதுதான் ஆரம்பம். இப்போதான் உண்மையான பிரச்சனை தொடங்கப் போகிறது. அச்சச்சோ, காசிம் மனைவி இத கண்டுபிடிச்சிட்டாங்களே. அடுத்து என்ன நடக்கும்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த பாகத்துல ரொம்ப பெரிய ரகசியம் வெளிவரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.